ஹலோ எவ்ரிவான், நீங்க கிரிப்டோல ஏர்ன் பண்ண ஆர்வமான ஒரு திறண்டா உங்களுக்கானதான் இந்த வீடியோ. CoinGate அகாடமியில இருந்து நான் கிரிப்டோல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் மூலமா தான் ஏர்ன் பண்ண முடியும் என்று நிறைய பேர் நினைச்சுப்பாங்க. டெய்லி ட்ரேட் பண்ண டைம் இல்லை, அதை பத்தி நாலேஜ் இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இந்த வீடியோ அவங்களுக்கானதான், யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. ட்ரேடிங்ல நாலேஜ் இல்லாம கிரிப்டோல ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வேயை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். அதுதான் ஸ்டேக்கிங் அண்ட் ஈல்ட் ஃபார்மிங் சொல்லு. இங்க ஸ்டேக்கிங்னா என்ன? ஸ்டேக்கிங்னா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்கள்கிட்ட ஒரு காயின் இருக்கு, அந்த காயின் லொக்கர் மாதிரியான ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கொள்ளும். அது அந்த வச்சுக்கொள்ற அந்த காயின் நம்மளோட பிளாக் செயினுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சுக்கொள்ளும். இப்படி பிளாக் செயினுக்கு யூஸ் ஆகுறது எப்படி யூஸ் ஆகும் என்று சொல்லி சொன்னா, இப்போ ஒரு டிராஃபிக் ஜாம்ல ஒன்று இருக்கிற சொன்னா அதை கண்ட்ரோல் பண்ற போலீஸ் மாதிரி இது யூஸ் ஆகும். இந்த போலீஸ் தான் உங்களோட காயினா இருக்கும் என்று நினைக்கும். இங்க உங்களோட காயின் இருக்கு தானே, உங்களோட காயினை யூஸ் பண்றதுக்காக சேம் காயினை திரும்ப ரிவார்டா தருவாங்க. இப்போ எப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களோட காயினை எடுத்து யூஸ் பண்ணி அந்த காயினையே உங்களுக்கு ரிவார்டா தருவாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல ஒரு அளவு மாதிரி, அதாவது உங்களோட காயினை எடுத்து யூஸ் பண்றதுக்காக வேண்டி அவங்களோட சைட்ல இருந்து சேம் காயினை ரிவார்டா ரிட்டர்ன் தருவாங்க. இப்போ எப்படின்னு சொல்லி இந்த ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி, பேங்க்ல நீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போடுவாங்க தானே, பேங்க்ல போடுற ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மாதிரி தான் இது இருக்க போகுது. அடுத்த விஷயம் என்ன ஈல்ட் ஃபார்மிங் பத்தி பார்க்கலாம். ஈல்ட் ஃபார்மிங் என்னன்னு சொன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, உங்கள்கிட்ட கோயின்ஸ் பேர் இருக்கு வச்சுக்கணும். சரியா, உங்கள்ட்ட இருக்கிற கோயின்ஸ் பேரை மற்றவங்க யூஸ் பண்ணி அதுல கிடைக்கிற ப்ராஃபிட்ல உங்களுக்கு ஒரு ஷேர் தருவாங்க. இதுதான் கான்செப்ட். சரியா, அப்ப இது மூலமா நீங்க ரிவார்ட்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ், போனஸ், இது மாதிரி எல்லாம் பெற்றுக்கொண்டு அதுல இருந்து ஏர்ன் பண்ணு. இங்க உங்கள்ட்ட இருந்து ஒரு கோயினை மட்டும் கொடுத்தா போதும், உங்கள்ட்ட இருந்து 2 கோயினை கொடுத்தா தான் இங்க யூஸ் பண்ணலாம். ஏனெண்டா இந்த லிக்விடிட்டியையும் பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு இந்த 2 கோயின் தேவை. ஸோ உங்கள்ட்ட இருந்து 2 கோயின் அவங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவார்ட் அதிகமா தருவாங்க. ஸோ ஒரு கோயின் மட்டும் கொடுத்தா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, 2 கோயின் கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ லிக்விடிட்டியும் ஏன்னு சொல்லிச்சுன்னா, இங்க லிக்விடிட்டியும் பெர்ஃபெக்டா இருக்கும், உங்களோட ரிவார்டும் அதிகமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டீ கடைக்கு டீ விற்கிறதுக்கு ஒரு கிலோ சுகரும் 1 கிலோ டீ பவுடரும் தேவை. சரியா, அப்ப நீங்க உங்கள்ட்ட இருக்கிற சுகரையும் உங்கள்ட்ட இருக்கிற டீ பவுடரையும் கொடுக்குறீங்களா, அந்த டீ கடைக்காரர் வரண்டா அதை வச்சு அந்த டீ போட்டு விற்பேன். இப்ப டீயை போட்டு விற்கிறதுல வர ப்ராஃபிட் இருக்குதானே, அந்த ப்ராஃபிட்ல உங்களுக்கும் ஒரு பங்கு ஷேர தருவோம். இதுதான் விஷயம். சரியா, அப்ப இங்க 2 கோயின் யூஸ் பண்ணினா தான் ப்ராஃபிட் மேக்சிமம் கிடைக்கும். ரிஸ்க்கும் செய்யமெண்டா 2 சைட்லயும் ஹேண்டில் ஆகும். ஸோ சிம்பிளா இதுதான் ஈல்ட் ஃபார்மிங் சொல்லுவோம். சரியா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்டா, $50 USDயையும் $50 BNBயும் கொடுக்குறோம்டா, அதுதான் $100 லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றதுக்கு ஹெல்ப். சரியா, கிரிப்டோல ரிசீவான இன்கம் கொண்டு வர்றது சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனா லொஸ் கிடைக்கிறதுக்குரிய சான்ஸும் இருக்கு. இப்ப நாம இன்றைக்கு பார்த்ததுல ஸ்டேக்கிங்கும் ஃபார்மிங்கும் பார்த்தோம் இல்லையா. ஸ்டேக்கிங்ல எப்படின்னா, ஒரு டைம் பீரியடுக்கு ஃபிக்ஸட் பண்ணி போடுறதால அது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். குறிப்பிட்ட நாளுக்கு அது ஃபிக்ஸ்ட் மாதிரி லோக்கல் இருக்கும். சரியா, ஃபார்மிங்கை பார்த்தோம்னா, ஃபார்மிங்ல ஸ்டேக்கிங்கை விட ப்ராஃபிட் கூட கிடைக்கும். ஆனா இந்த காயின் பிரைஸ் சேஞ்ச் ஆகிச்சுன்னா, அதாவது குறைஞ்சிச்சுன்னா இம்பர்மனண்டான லாஸ் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டேபிள்ல இருக்கிற கோயின் பேர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஸ்டேக்கிங் எடுத்தோம்னா உங்களோட பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். சரியா, பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிடா ஏர்ன் என்ற ஒரு செக்ஷன் இருக்கு. சரியா, அந்த ஏர்ன் என்ற செக்ஷனுக்கு போய் ஸ்டேக்கிங் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸ்டேக்கிங் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ஃபேவரட் கோயினை அதுல செலக்ட் பண்ணணும். அதுல இப்ப நான் சொன்ன ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி தானே யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மாதிரி யூஸ் பண்றதுக்காக வேண்டி அதுல லொக் பண்றதுக்குரிய பீரியட் டைம் கேட்கும். சரியா, இப்போ 7 நாளா 30 நாளா இல்ல 60 நாளா அப்படி டைம் கேட்கும். அப்ப நீங்க அந்த டைமை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்டேக் என்ற பட்டன் ஒன்று இருக்கும், அதை ஸ்டேக் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிடா உங்களோட இது ஃபிக்ஸட் ஆயிடும். உங்களோட அந்த டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது ரிவார்டா கிடைக்கும்.
அத மாதிரி தான் இந்த ஏல்டு ஃபார்மிங் எப்படி யூஸ் பண்ணுவோம்டா பென்கேக் ஸ்வாப் இருக்கு தானே, அதை வந்து அது மூலமா யூஸ் பண்ணி அதுல வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓபன் பண்ணும். இப்போ ஏல்டு ஃபார்மிங்ல வந்து எப்படி யூஸ் பண்ணோம்டா பென்கேக் ஸ்வாப் இருக்கு தானே, அந்த அப் யூஸ் பண்ணி ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு பிறகு வந்து பென்கேக் ஸ்வாப் பண்றதை வந்து கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு டேப் பண்றதை வந்து கிளிக் பண்ணலா 2 coin வந்து எட் பண்ற மாதிரி காட்டும். ஸோ அந்த 2 coin வந்து எட் பண்ணு. உதாரணத்துக்கு வந்து யூஎஸ்டிடியும் பிஎன்பியும் வச்சுக்கொள்ளுமே, ரெண்டையும் வந்து எட் பண்ணு. அதுக்கு பிறகு வந்து ஃபார்ம் அண்ட் ஒரு செக்ஷன் அந்த ஃபார்ம் அண்ட் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணலன்னா இந்த எல்பி டோக்கன்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு சரியா. எல்பி டோக்கன்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணலன்னா சரி. இப்போ உங்களுக்கு இதுல வந்து டெய்லி ஒரு ரிவார்ட் வந்து கிடைக்கும் சரியா. இன்னைக்கு நாம கிரிப்டோல ட்ரேட் பண்ணாம ஏர்ன் பண்றதுக்கான வழிகளை பார்த்திருந்தோம். இந்த மாதிரி கிரிப்டோ பத்தி லேர்ன் பண்ண கோயின்ட்ரேட் அகாடமியோட டச்ல இருக்கு.